திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். சைவ இல்லப்பனவள் அருளிய அருணாச்சல புராணம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 3வது திரு அவதார சர்க்கம், அதாவது பார்வதியாருடைய அவதார சர்க்கம் சற்று விரிவாக பார்க்கலாம். நந்திதேவர் மார்க்கண்டேயருக்கு மேலும் கூறலிட்டார். மார்க்கண்டேயரே, முன்னாளில் பிரம்மனிடத்தில் பிறந்த தக்கன் என்பவன் அரிய தவம் செய்து உயர்ந்த வரங்களை பெற்றுக்கொண்டு மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உமாதேவியால் தன்னிடத்தில் வந்து மகளாக வளரவும் பின்னர் அவரை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கவும் அதனால்தான் சுவாமிக்கு மாமனாராகும்படியும் வரம் பெற்றான். அந்த சமயத்தில் ஒரு முறை தக்கன் சுவாமியினுடைய அவைக்கு போனான். அவ்விடத்தில் சுவாமி எழுந்து நின்று தனக்கு மரியாதை செய்யவில்லை என்று கோபம் கொண்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சுவாமியை விட உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று எண்ணி 12 சூரியர்கள், 11 ருத்ரர்கள், 7 ரிஷிகள், 8 திசை காவலர்கள், நாகவுலத்தர், கிண்ணர், கிம்புருடர், சித்தர், யச்சர், தேவர்கள், முனிவர்கள், பிரம்மன், திருமால், கலைமகள், அலைமகள் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியடைந்து சூழ்ந்து இருக்க எல்லோருக்கும் முதல்வனாய் விளங்கும் பரமசிவனை இகழ்ந்து பெரிய யாகம் ஒன்றை செய்ய தொடங்கினான். தாட்சாயினி தன் தந்தை செய்யும் யாகம் குறித்து கேள்விப்பட்டு, சுவாமி, என் தந்தை செய்யும் யாகத்தில் கலந்து கொள்ள அனுமதி தர வேண்டும் என வேண்டினார். அதற்கு சுவாமி, உன் தகப்பன் புத்தி இல்லாமல் நீ நிந்திக்கிறான், அவ்வாறு இருக்க நீ அங்கு போகலாமா என கேட்டார். சுவாமி, என் தந்தையார் செய்யும் குற்றத்தை எனக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று வணங்க நகைத்து, நல்லது, நீ சென்று விரைந்து திரும்புவாயாக என்று கூற தாட்சாயினி தட்சன் யாகம் செய்யும் இடத்துக்கு போனான். அங்கு தன் தந்தையை கண்டு வணங்க அவன் கண்டுகொள்ளாது நிந்தனை செய்தான். அது கொண்டு கோபம் கொண்ட பிராட்டி, உன் யாகசாலை பேய் இருந்து விளையாடும் சுடலையாக கடவுது என்று சபித்து தன் உடலை மறைத்துக் கொண்டார். இதனை அறிந்த சுவாமி, இனி தக்கன் உயிர் பிழைக்கலாமோ என மனதில் நினைக்க அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார். மேகத்தை விட கருத்த மேர்மலை போன்ற பெரிய தேகமும் இடிபோல் முழங்கும் சொல்லும் உடையவராக தோன்றிய வீரபத்திரர், என்னை அழைத்தது இதற்காக என கேட்டார். அதற்கு பரமசிவன், நீ சென்று தக்கன் செய்யும் யாகத்தை அழைத்து வருவாயாக என்று அருளி செய்தார். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த வீரபத்திரர் பெருமானின் திருவடியை வணங்கி பூதங்களும் பேய்களும் சூட புறப்பட்டார். 8 பெரிய நாகங்களை மாலையாக அணிந்து கொண்டும் 10 பூதங்கள் நீல நிறை விசிறி கொண்டு வரவும் 8 திசை யானைகளை காதில் குண்டலாக அணிந்து கொண்டும் வெள்ளை நிறை சட்டை அணிந்த 4 சாமரம் வீசவும் ஆக வீரபத்திரர் புறப்பட்டார். வடவா முகாக்கினி தங்கியிருக்கும் வயிற்றுச்சூட்டை மேகங்களை பிழிந்து குடித்து ஆற்றிக்கொள்கின்ற 2000 பேய்கள் எக்காலமிடமும் சந்திரனை 2ஆக பிளந்து 2 கடைவாயில் வைத்தது போன்ற பற்புடன் கூடிய 1000 பூதங்கள் குடைப்பிடிக்கவும் ஆக புறப்பட்டார். இதுவரை இறந்து போன பல கோடி திருமால்களின் சங்குகளையும், அக்னி பகவான் ஏறி வந்த ஆட்டுக்கடாக்களின் கொம்புகளையும், வாயு பகவான் ஏறி வந்த கலைமான்களின் கொம்புகளையும், யமன்கள் ஏறி வந்த எருமைக்கடாக்களின் கொம்புகளையும் பூதங்கள் பலவும் ஊதிக்கொண்டு சூழ்ந்து நிற்க 1000 யானைகள் கட்டிய தேரில் ஏறினார் வீரபத்திரர். பூதங்களில் சில யானை உருவமும், சில தேர் உருவமும், சில குதிரை உருவமும், சில மனித உருவமும், சில தேவர் உருவமும் கொண்டு புறப்பட்டன. வீரபத்திரர் புறப்பட்ட உடனே போர் செய்ய விருப்பம் கொண்டு அவர் முன்னே நடந்து சென்ற பூதங்கள் 7 கடல் நீரை குடித்தும் தாகம் தீராமலும் 7 உலகங்களை எடுத்து விழுங்கியும் பசி ஆறாமலும் அலைந்தன. வேலாயுதம் கொண்டு எமனுடைய நாட்டை கொள்ள வேண்டும், 7 மேகங்களை தலைமையிலே கட்டிக்கொள்ள வேண்டும், பிரம்மாண்டங்களை நெருப்பிட்டு கொளுத்தியும் தக்கனது யாகசாலை எங்கே என்று தேடியும் பூதங்கள் வீரபத்திரர் பின்னே ஓடின. வீரபத்திரர் புறப்பட்டவுடன் சிலம்பு, முரசு, சங்கு, உடுக்கை, பெரிய மணி, தவண்டை, மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள் முழங்கின. தக்கனுடைய யாகசாலையை கண்டு பூதக்கூட்டங்கள் அங்கிருந்து அனைத்து தேவர்களையும் அள்ளி வீசினார்கள். அப்பொழுது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானியன் ஆகிய 8 பேரும் வீரபத்திரன் வந்த பூதங்களை எதிர்த்தார்கள். 8 திசை காவலர்கள் பானம், சூளம், வேல், உலக்கை, வஜ்ராயுதம், மழு, கத்தி இவைகளை கொண்டு வீரபத்திரன் சேனைகள் தலைவரை தாக்கினர். அப்பொழுது 8 பூதங்கள் புறப்பட்டு திசைக்காவலர்கள் எண்மரையும் அவர்களது ஊர்திகளையும் பிடித்து அம்மானை ஆடுவது போல வீசினார்கள். இதனால் அப்பூதங்கள் 8ம் கீழே விழுந்தன. திசைக்காவலர்களும் விழுந்தனர். இது கண்டு ஏனைய பூதங்கள் ஓடின. அது கண்ட திசைக்காவலர்கள் வெற்றி பெற்றதாக நினைக்க வீரபத்திரர் 8 பானங்களை ஏவினார். அவை 8 பேர் உடலையும் துளைத்து அவர்களில் இருந்த அமிர்தத்தை குடித்தன. தேவேந்திரன் புயலாக மாறி ஓடி ஒளிந்து கொண்டான். ஈசானன், குபேர, நிருதி, வாயு, வருணன் ஆகியவர்கள் தோற்று வெட்டமடைந்தனர். யமன் இறந்தான். அக்னியின் 7 கைகளும் அறுபட்டன. யாகத்தாயனாக இருந்த கலைக்கோட்டு முனிவர் கொல்லப்பட்டார். தக்கன் மனைவியின் காதுகள் அறுக்கப்பட்டன. அப்பொழுது வீரபத்திரர் தக்கனை அணுகி அவனது தலையை அறுத்து வீழ்த்தினார். அந்த தலையை ஒரு பூதம் அரை நொடி பொழுதில் மென்று தின்றுவிட்டது. உருத்திரர்கள், அட்டவசுக்கள், மருத்துவர்கள், முனிவர்கள் என எதிர்த்த அனைவர் உயிரையும் வீரபத்திரர் விட்ட சூலாயுதம் எடுத்து விழுங்கியது. சூரியனின் அனைத்து கண்களும் பற்களும் கீழே விழுந்தன. தலைமகளின் நாக்கை அறிந்தும் திருமகளின் மூக்கை அறிந்தும் சந்திரனை காலிட்டு தேய்த்தும் வீரபத்திரர் போர் செய்தார். பூதகணங்களால் கொல்லப்பட்ட தேவர்கள் கரிய உடல் கொண்ட பசாசங்கள் ஆகி மறுபடியும் போர் செய்தனர். அவர்களையும் வீரபத்திரர் படை வீரர்கள் அடித்துக் கொன்றார்கள். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட யாகசாலை அழிந்துவிட்டது. இருப்பினும் யாகத்திற்கு பயன்படுவதற்காக வைத்திருந்த சோறு, எள், பொறி, நெய் முதலிய பூதம் எடுத்து விழுங்கிவிட்டதாலும் இறந்துபட்ட இந்திய காவலர்கள், அட்டவசுக்கள், யாகத் தலைவர்கள், 33 கோடி தேவர்கள் என அனைவரும் உடல்களையும் பூதங்கள் சாப்பிட்டதாலும் அவர்கள் வயிறே வேள்வி குண்டங்களாயின. தக்கன் பக்கம் நின்று போயிட்டோடு இறக்க பிறவன் அவர்களை மீண்டும் மீண்டும் படைத்துக் கொண்டே இருந்தான். இதனை அறிந்த வீரபத்திரர் பிரம்மனது கையை வெட்டினார். திருமால் ஏராளமான பானங்களை வீரபத்திரர் மார்பில் படுமாறு மழை போல் பொழிந்தார். அவற்றை வீரபத்திரர் தனது பானம் கொண்டு அறுத்து எறிந்தார். திருமால் ஒரு கத்தியை வீச அதையும் ஒரு பானம் கொண்டு அறுத்து எறிந்தார். கூடவே திருமாலின் கருடனையும் கொன்றுவிட்டார். திருமால் சக்கராயத்தை வீச அது சுவாமியின் திருவடியில் விழுந்து பணிந்தது. இனியும் பிழைக்க மாட்டோம் என்று அறிந்து திருமால் பன்றியாக எதிர்த்தும் சிங்கமாக எதிர்த்தும் இறந்துவிட மீன் உருவம் கொண்டு கடற்கரையில் ஓடி விழுந்து கொண்டார். இவ்வாறு யாகத்தை தடுத்துவிட்டு வீரபத்திரர் கையிலேயே அடைந்தார். சுவாமியின் திருவடிகளை வணங்கினார். நடந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். அது கேட்ட சிவபெருமான் கோபமாறி அருள் பிறக்க யாகத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் படைக்குமாறு செய்தார். அவர்களும், சுவாமி, நாங்கள் அறியாமையால் பிழை செய்துவிட்டோம், எங்கள் குற்றங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டு வணங்கி விடைபெற்றனர். தக்கனுக்கு மட்டும் ஆட்டுத்தலை பொருந்துமாறு செய்தார். தக்கனுக்கு மகளாக இருக்க விரும்பாது உடல்விட்ட தாட்சாயினி இமயமலை அரசனுக்கு மகளாகி மலைமகளாய் வளர்ந்து வந்தார். அப்பொழுது அங்கு வந்த நாரத முனிவர் மலைமகளின் அழகைக் கண்டு, மலையரசனே, உன் மகள் நெற்றியில் சில நேரம் அரைக்கண் தோன்றும், ஒரு கையில் சூளம் உண்டாகும், ஒரு பக்கத்தில் உள்ள கொங்கை மட்டும் மறையும், உடலில் ஒரு பாதி பச்சை நிறம் மாறி பவள நிறமாகும், கூந்தலில் பாதி சடையாகும், ஒரு கையில் வளையல் இல்லாமல் போகும் என்று கூற கேட்ட மலையரசன் உள்ளம் மகிழ்ந்தான்.
அதனால் சிவபெருமானே தனக்கு மருமகனாக வருவார் என்று மலையரசன் நினைத்துக் கொண்டிருக்கையில் பரமசிவன் தன்னுடைய மலையில் ஒரு இடத்தில் தவத்தில் இருக்கிறார் என்பதாக கேள்விப்பட்டு தன் மகள் மலைமகளின் சில தோழி பெண்களையும் அழைத்துக் கொண்டு போய் இவர்கள் ஒரு தவத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய சம்மதிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு இசைந்ததன் பேரில் அவளை அங்கு விட்டு ஏவல் செய்ய பணித்து திரும்பினான். இங்கு இது இப்படி இருக்க அங்கு எல்லா தேவர்களும் தேவேந்திரனையும் அழைத்துக் கொண்டு போய் பிரம்மனிடம் வணங்குகின்றார்கள். அனைவரது முகமும் தோள்களும் வாடி இருப்பதை பிரம்மன் கண்டு அதற்குரிய காரணத்தை கேட்க தேவேந்திரன் தாரகாசுரனால் அவமானப்பட்டு நிற்கிறோம் என்றான். அது கேட்ட பிரம்மன் நம் யாவராலும் தாரகாசுரனை கொல்ல முடியாது. சிவபெருமானுக்கும் மலைமகளுக்கும் திருமணம் நடந்து முருகப்பெருமான் தோன்றினால் இது நடக்கும். எனவே அத்திருமணம் விரைந்து நடக்க ஏதேனும் முயற்சி செய்யுங்கள் என்றார். தேவர்கள் மன்மதனை நினைக்க மன்மதன் யாருடைய தவத்தை கலைக்க வேண்டும், எந்த பெண்ணை மயக்க வேண்டும் கூறுங்கள் என கேட்டான். அதற்கு தேவேந்திரன் சிவனுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று விடை பகிர்ந்தான். அது கேட்டு அச்சம் கொண்ட மன்மதன் சொல்லுவான், சிவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல, பிறப்பும் இறப்பும் இல்லாதவர், முக்குண வசப்படாதவர், இவருடைய வடிவம் நெருப்பு, அவர் மேல் மலரம்புகளை ஏவினால் அவை எரிந்து சாம்பலாகும் என்று கூறி திரும்பிச் சென்ற மன்மதனை தடுத்து தேவேந்திரன் கூறுவான். திருமால் தன்னுடைய மார்பில் திருமகளை வைத்துக் கொள்ளவும், பிரமன் கலைமகளை நாவில் வைத்துக் கொள்ளவும், சிவபெருமான் கங்கையை சடையில் வைத்துக் கொள்ளவும் காரணமானவன் நீ அல்லவா? அவ்வாறு இருக்க சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தால்தான் அவருக்கு பிள்ளை பேர் உண்டாகும். அப்பிள்ளையே அசுரர்களை அடித்து தேவர்களை காப்பவன் என்று இந்திரன் கூற கேட்டு மிகவும் மகிழ்ந்த மன்மதன் சுவாமிகளிடம் போனான். கரும்புவில் மலரம்பு மீன்கொடி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தன் மனைவி நதிதேவியுடன் கொண்டு சுவாமி தவம்புரியும் இடத்தை நெருங்கி முன் நின்று போர் செய்ய அஞ்சி பின்பக்கம் ஒளிந்து நின்று சமயம் பார்த்துக் கொண்டிருந்த போது மலைமகள் பணிவிடை செய்ய அவிடம் வந்தது கண்டு பெண் துணை இருப்பதால் வெல்வது எளிது என நினைத்து வில்லை வளைத்து அம்புகளை தொடுத்தான் மன்மதன். அம்பு பட்டவுடன் சுவாமி தன் நெற்றிக்கண் கொண்டு நோக்க மன்மதன் எரிந்து சாம்பலானான். பரமசிவன் அதன் பிறகு அவிடம் விட்டு நீங்கி தன் இருப்பிடமாகிய கையிலே சேர்ந்தார். அங்கிருந்து கொண்டு இருடிகள் எழுவரை ஏவி மலைமகளை பெண் கேட்குமாறு மலையரசனும் அனுப்பி வைத்தார். இருடிகள் மலையரசன் சென்று உனது மகளை பரமசிவன் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியை கூற அது கேட்டு மலையரசன் மகிழ்ந்தான். மலையரசனின் மகன் மைனாகன் சிவன் என்ன சாதி, அவரது தாய் தந்தையர் யாவர், குடிப்பெயர் என்ன, ஊர் ஏது என்றெல்லாம் நிதிகளும் கேட்டு அவர் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பது குறித்து அறிந்து அவனும் மகிழ நட்சத்திர பொருத்தம் முதலின பார்த்து மன ஓலை எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் திருமண ஓலை 7 குல மலைகள், மேரு, சக்கரவாளகிரி, 7 கடல், சித்தர், சாரணர், முனிவர், தேவர் என்று அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. ஓலை கிடைக்கப்பட்ட அனைவரும் வந்து சேர்ந்தனர். 8 திசைகளும் தேரினாலும் கொடிகளாலும் இடமில்லாமல் நிறைக்கப்பட்டன. விமானங்களும் மாலைகளும் ஆகாயத்தில் இடமில்லாமல் மறைத்து விட்டன. வீதிகளில் வாடையும் கமுகும் அழகு செய்தன. புழுகு கொண்டு தரையை மெழுகினார்கள். தோரணங்கள் கட்டப்பட்டன. அதில் முத்து மாலைகள் தொங்கவிடப்பட்டன. ஆகாய கங்கை நீரால் நிரப்பப்பட்ட பூர்ண கும்பம் வைத்தார்கள். புதுமையாக ரத்தின விளக்கு ஏற்றினார்கள். பிரம்மலோகமும் அழகாபுரியும் தேவலோகமும் வைகுந்தமும் நானும்படி அழகு செய்தார்கள். மலைமகளை கங்கை நீர் கொண்டு குளிக்க வைத்து சேலை உடுத்தி அணிகலன்கள் சூட்டி நெற்றியில் திலகமிட்டு வேத விதிப்படி சரங்குகள் ஏற்றினார்கள். அதுபோல சிவபெருமானையும் மனக்கோலம் கொள்ளும்படி செய்தார்கள். சுவாமி இடத்தில் ஏறி அமர்ந்தார். அப்பொழுது திருமால் முன்னே வந்து வணங்க வாரும் என்றார் சுவாமி. பிரம்மன் வணங்க திருமுடியை அசைத்தார். தேவேந்திரன் வணங்க புன்முறுவல் செய்தார். மற்ற தேவர்கள் எல்லாம் வணங்க பார்த்து அருளினார். திருமால் அடப்பை அதாவது வெற்றிலை பாக்கு பெட்டி என்றவும், தேவேந்திரன் படிக்கம் அதாவது காளாஞ்சி என்றவும், பிரம்மன் ஆலவட்டம் வீசவும், தும்புருநாதர் இருவரும் இசைப்பாடவும், யமன் தங்கத்தாலான பாத கோடுகளை ஏந்தி வரவும், வாயு சாம்பிராணி பொய்க்கவும், ஈசானன் உடைவாள் ஏந்தவும், சூரிய சந்திரர்கள் விளக்கு ஏந்தி வரவும், தேவகன்யர்கள் ஆடையுடைய பெட்டியை ஏந்தி வரவும், நாகலோக பெண்கள் அணிகல பெட்டிகளை சுமந்து வரவும், கிண்ணற கிம்புடர்கள் வீணை வாசிக்கவும், 4 வேதங்களும் சுவாமியின் புகழை எடுத்துக் கூறவும், திருமகளும் கலைமகளும் பணிநீர் தெடிக்கவும், அது இடப ஊர்தியானது வந்து கைலை மலை அடிவாரம் சேர்ந்தது. சுவாமியின் பரிவாரங்கள் முன்னே சென்று இமயமலை நிறைக்க ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையே எழுப்போட இடமின்றி ஆகாய விமானங்கள் நிறைக்க இடப ஊர்தியானது பெருமானை தூக்கிக் கொண்டு வந்து மலையரச நகரை அடைந்தது. சுவாமியின் அழகை கண்ட நகரத்து மகளிர் மலைமகளின் தவம் வீண் போகவில்லை என்றனர் சிலர். மன்மதனை எரித்த கண் எங்கே என்றனர். மன்மதன் அழகு சுவாமியின் அழகில் 1000ல் 1 பங்குதான் என்றனர். முதலும் முடிவும் இல்லாத சிவபிரான் பிரமன் கையை பிடித்து இடவத்தை விட்டு இறங்கினார். ஏராளமான பெண்கள் ஆலத்தி எடுத்தனர். அதன் பின் நடந்து வந்து ஆசனத்தில் சுவாமி அமர மலைமகளை வலப்பாகத்தில் அமர வைத்தனர். பிரம்மதேவர் திருமணச் சடங்கினை ஏற்றி விதிப்படி திருமணத்தை முடித்து வைத்தார். பரமசிவன் வேள்வி நெருப்பில் பொறி சொரிந்து நெய் ஆகுதி செய்து மலைமகளின் கையை பிடித்து 3 முறை வளமாக வந்தார். தேவர்களும் முனிவர்களும் பூமலை பொழிய சுவாமி ஒரு இருக்கையில் அமர்ந்தார். மலைமகள் தம் தாய் தந்தையரை வணங்கினார். சுவாமி அனைவரும் காட்டும் பதிவு கண்டு அனைவரும் அங்கிருந்த மன்மதனை எடுப்பு தருமாறு வேண்ட மன்மதனை வரவழைத்து கொடுத்தார். அதன் பின்னர் எல்லோரும் விடைபெற்று செல்ல திருமண நிகழ்ச்சி இனிதே நிறைவேறியது. அதன் பின்னர் சுவாமியும் அம்மையும் தம்முள் அன்புடையவராய் ஒரு உருவமாயிருந்து விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் பெற்று தந்தனர். முருகப்பெருமாய் வேலாயுதம் பெற்று தாரகாசுரனை வதம் செய்து மகிழ்ந்தார். பின்னர் சுவாமி, அம்மை, விநாயகர், முருகன் ஆகிய 4 இமயமலை விட்டு தங்கள் கைலை மலைக்கு எழுந்தருளினர். திரு அவதார சர்க்கம் முற்றிற்று. திருச்சிட் சைவ எல்லப்பண்ணாவலர் அருளிய அருணாச்சல புராணத்துல பார்வதியார் திரு அவதார சர்க்கம் பார்க்க போகிறார். 3வது சர்க்கம். அதில் 144வது பாடல். தக்கன் யாகத்தை பற்றி. 12 11 எழுவர் எண்மர் திசைக்கு இறைவர் பணிநாட்டுள்ளோர் கிண்ணறர் கிம்புருடர் சித்தர் இயக்கர் இமயவர் முனிவர் கிளையில் உள்ளோர் மண்ணு மலரவன் திருமால் கலைமடந்தை மலர்மடந்தை மகிழ்ந்து சூட முன்னவனை இகழ்ந்து தக்கன் முடியாத பெருவேள்வி முடிக்கல் உற்றான். என்ன சொல்றாருன்னா, 12 சூரியர்கள், 11 ருத்ரர்கள், சப்தரிஷிகள், அஷ்டதிக்குபாலர், நாகலோகத்தர், கிண்ணறர், கிம்புருடர், சித்தர், யக்ஷர், தேவர்கள், முனிவர்கள், நிலைபெற்ற பிரம்மன், விஷ்ணு, சரஸ்வதி, லட்சுமி ஆகியவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து சூழ்ந்து நிற்கவும் எல்லோருக்கும் முதல்வராகிய பரமசிவனை நிந்தித்து நிறைவேற்றாத பெரிய யாகம் செய்ய தக்கன் தொடங்கினான். அப்படின்னா முதலே சொல்லிடுறாரு, அந்த யாகம் நிறைவேறாதவர்கள் தான் நிறைவேற்றாத பெரிய அந்த யாகம் செய்ய தக்கன் தொடங்குறான் அப்படின்னு சொல்றார். அடுத்த படம் 145. எந்தை செய்யும் மகம் பார்க்க விடையருள் என்று இறைக்கு இறைவி இசைத்தாள். உந்தை புந்தியிலாது இகழ்ந்தனன் என்று உரைத்தனன். நீ என்னை வேண்டி பொறுப்பாய் என்று வந்தனை செய்தனள். அவளை நகை புரிந்து கடிது சென்று வருவாய் என்றான்.
கந்தமலர் குழலாலும் தந்தை மகம் தொடங்கு கனதளத்தை சார்ந்தாள். இதுதான் பொருள். பார்வதி தேவியானவள் தகப்பனாகிய தக்கன் யாகம் பண்ணுவதை கேட்டு, சுவாமி என்னுடைய தகப்பன் செய்கிற வேள்வியை பார்த்து வருவதற்கு உத்தரவு கொடும் என்று கேட்ட, அதற்கு பரமேஸ்வரர், உன் தகப்பன் புத்தி இல்லாமல் என்னை மிகவும் நிந்திக்கிறானே, நீ போகலாமா என்று சொல்லினார். அதை கேட்டு சுவாமி, என் தகப்பன் செய்த குற்றத்தை என்னை வேண்டி பொறுக்க வேண்டும் என்று நமஸ்காரம் செய்தார். அந்த அம்மையை பார்த்து நகைத்து, நல்லது, நீ போய் சீக்கிரத்தில் வந்து சேர் என்றார். அதை கேட்ட பார்வதியும் தகப்பன் யாகம் செய்த இடத்துக்கு போனாள். அடுத்த பாடல் 146. தாயரை கண்டு அடிதொழுதாள், அவள் தழுவாது இருந்தனள். தன் தந்தையான தீயவனை பணிந்தனள், அங்கு அவனும் இகழ்ந்தான். இகழ்ந்த செயலை நோக்கி போயிருக்கும் சுடலை என பிழை பிறந்து விடுக உங்கள் பெருவாழ்வு என்று வாய் பிறக்கும் கொடுமை சொல்லி மறைந்தனள். அச்செயல் அறிந்தான் மங்கை பாகன். இது பொருள் என்னன்னா, பார்வதியானவள் தக்கன் யாகசாலைக்கு போய் தன்னுடைய தாயை வணங்கினாள். அவள் இந்த அம்மனை தழுவி உபகாரம் சொல்லாமல் இருக்காள், உபகாரம் செய்யாமல் சொல்லாமல் இருக்காள். அதன் பின்பு தீமை பொருந்திய தகப்பனை வந்தம் செய்ய அவனும் நிந்தித்தான். அதை பார்த்து கோபம் கொண்டு, உன்னுடைய யாகசாலை வாழ்வு பேயிருந்து விளையாடும் சுழலையாகி போக கடவுது அப்படின்னு சபித்து, இப்பாவி வளர்த்த இந்த தேகம் இருக்கக்கூடாது என்று யோகத்தினாலே தன்னுடைய தேகத்தை விட்டுவிட்டார். அந்த செய்கையை உணர்ந்தார் சாம்பசிவமூர்த்தி. அடுத்த பாடல் 147. உன்னிலாவு வஞ்சி சொல்ல ஒருவனாகி உயுமோ தன்னிலா முடிக்கு நின்று கடலை முன்டிரைக்கையா கையால் அண்ணல் வெம்பி முனிவு கொள்ளும் அளவின் நெற்றி விழிதனில் விண்ணடுங்க மண்ணடுங்க வீரன் வந்து தோன்றினான். அதாவது எப்பொழுதும் கூட இந்த பார்வதி தேகத்தை விட்ட உடனே என்ன இருக்காரு, ஒண்டியா இந்த பரமசுடைய உயிர் வந்து சௌக்கியத்தை அடையுமோ? அந்த குளிச்சு பொருந்திய சந்திரன் தம்முடைய சிரசிலே தானே இருந்து நெருப்பை வாரி சொல்கிறபடியால அதிக தாபத்தை அடைந்து இந்த தக்கனாகிய பாவினால் அல்லவோ இந்த வருத்தம் உண்டாயதுன்னு கோபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்திரனானவர் ஆகாய உலகமும் பூமியும் நடுங்கும்படியாக தோன்றினார் என்று சொல்றார். அதாவது உன்னிலாவு வஞ்சி செல்ல அப்படி போனதுனால தன்னிலா முடிக்கும், அதாவது குளிர்ந்த நிலவை தையில வச்சுக்கிற அந்த இறைவன் வந்து வெம்பி வருந்தி கோபம் கொண்டு வெடிக்கும் பொழுது விண்ணும் மண்ணும் நடுங்க வீரபத்திரர் தோன்றினார். அடுத்த பாடல் 148. மஞ்சு பற்றி உடல் கருத்து மணிமயூர முடிவுடன் சஞ்சரிக்கும் மேறு என்ன இடி முழங்கு தழலின் வாய் நஞ்சு கொப்பளிக்க நெற்றி நயனமும் கொதிக்க மேல் அஞ்சலித்த கையொடங்கு களையன் வந்து தோன்றினான். இந்த பொருள் என்னன்னா, மேகத்தை பார்க்கிறோம், மேகத்தை விட உடம்பு கருத்து மயிலினது நிறம் போன்ற மரகத ரத்னம் இழைத்த கிரீடத்துடனே அந்த சஞ்சரிக்கின்ற மேரு வந்து சஞ்சரிக்கிற மாதிரி அதுக்கு சமமாக இடிபோல் முழங்குகின்ற நெருப்பாகிய சொல்லை உடைய அந்த வாய் எப்படி இருக்குன்னா, நஞ்சை கொப்பளிப்பது போல் இருக்காதான். வெற்றிக்கண் கொதிக்கிறது. சிரசின் மேல் வைத்து கூப்பிய கைகளோடு எமது ஐயராகிய வீரபத்திரர் வந்து தோன்றினார். அடுத்த பாடல் 149. ஒளித்த சிங்க உரி புயத்தினுத்து உத்தரியமாகவே கடித்தெறிந்த வள்ளியத்தின தடிசை தக்க தகச்சையாய் விழித்திமைக்கு முன்னம் விண்ணின் வெளியடைத்த மேனியாய் அழைத்ததென்னவென்ன என் தனையன் வந்து தோன்றினான் என்று என் ஐயன், அதாவது என்று என் ஐயன் வந்து தோன்றினான். ஐயன் அழைக்கிறாரு ஆசிரியர். அதாவது இரணியனை கொண்ட நரசிங்கத்துடைய தோல் உத்தரியமாக அணிஞ்சிருக்கிறாரு. தார்காவனத்து ரிஷிகளால் விடப்பட்ட சுவாமியால் மரணத்திறந்த குடியோட சர்மம் இடுப்பு கட்சியாக அணிஞ்சிருக்காரு. அவர் விழித்து இமைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆகாயமெல்லாம் மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தேகத்தோட என்னை அழைத்தது என்ன காரணம் அப்படின்னு வீரபத்திரர் வந்தார். அதான் அந்த பாடலை பொருள். அடுத்த 150. முக்கணத்த நீர் கொடாது கனல் கொடுக்கும் முகிலென தக்கன் வேள்வியை தகர்த்து மீழ்தி என்று சாற்றினான். அக்கணத்தின் உவகை பொங்கியபடி வழங்கி ஏகினான் பக்கனின்ற பூதநாதர் பாரிடங்கள் சூழவே. இதன் பொருள் என்ன? என்னை அழைத்த காரியம் என்ன என்று கேட்ட வீரபத்திரரை பார்த்து அந்த 3 கண்களுடைய பரமசிவன் சலத்தை பொழியாமல், அதாவது நீரை பொழியாமல் நெருப்புகளை கக்கும் மேகம் போல் போய் தக்கனுடைய யாகத்தை அழித்து வார என்று அருளி செய்ய. அப்போ என்ன சொல்றாரு, நீ போய் கண்களில் நீர் இல்லாமல் கோபத்தோட 3 கண்களுடைய பரமசிவன் மாதிரி நெருப்புகளை கக்கிற மேகம் போல நீ போய் தக்கனுடைய யாகத்தை அழித்து நீ வர வேண்டும் என்று அருளி செய்தார். அந்த கடமை வீரபத்திரர் என்ன செய்றாரு, அதிக சந்தோஷத்தை அடைந்து சுவாமியுடைய திருவடியை தொழுது அந்த பக்கத்தில் இருந்த பூத கூட்டங்கள் எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு பூத கூட்டங்களும் பேய்களும் சூழ போனார். அடுத்த 151. நஞ்சு கொப்பளிக்கும் நாகனால் 2 மாலையாய சிரட்டி பூத நீல வாழ வட்டம் வீசவே குஞ்சரங்கள் 8ஐயும் குதம்பையாக விட்ட வெண் கஞ்சுகத்தர் 4 தூய கவரி நின்று வீசவே. அது வீரபத்திரர் எப்படி புறப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா, அந்த விஷயத்தை கற்கின்ற அந்த அஷ்டமா நாகங்களை மாலையாக தடுத்துக்கொண்டு 10 பூதங்கள் என்ன செய்யுது, நீலவர்ணமான ஆலவட்டத்தை வீசிக்கிட்டே வருதான். 10 பூதங்கள் கொண்டு வர திக்கில் இருக்கின்ற யானைகள் 8 யானைகளையும் காதிலே குண்டலமாக தடுத்துக்கொண்டு வெள்ளைச்சட்டை அணிந்து 4 பேர்கள் என்ன செய்றாங்க, பரிசுத்தமாக இருக்கிற ஒரு சாமரத்தை வீச அங்கிருந்து புறப்பட்டார் வீரபத்திரர். அடுத்த படம் 152. தீ இருந்து உதவு தர வெம்மை விண்பிழிந்து தீர்த்திடும் பேயிரண்டு 100 காகலம் பிடிக்கவே வாயிரண்டு போலும் மாலை மதியெடுந்த பூதமோர் 1000 கவிக்க முத்தினாத பத்திரங்களே அப்படிங்கிற. என்னன்னா, அந்த வடவாமுகாக்கின்னு சொல்லுவாங்க. அந்த வடவாமுகாக்கின் நெருப்பு வந்து குடிக்கின்ற வயிற்றுல பசி வந்து மேகங்களை, அது பசி வயிற்றுடைய பசி என்ன செய்யுது, மேகங்களை பிழிந்து குடித்து ஆற்றிக்கொள்கின்ற அந்த 20,000 பேய்கள் வயிற்றுல வடாம நெருப்பு இருக்கு. அதுக்கு அந்த பசியை தீக்கிறதுக்கு என்ன செய்யுது, மேகங்களையே பிழிந்து குடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற 20,000 பேய்கள் எக்காலம் பிடிக்குது. எக்காலம்ன்றது ஒரு கருவி, ஒரு வாக்கிய கருவி, அதை பிடிக்குது. அப்ப சந்திரனை 2ஆ பழந்து 2 கடவா வச்சுக்கிறது. 2 கடவா பள்ளி எப்படி இருக்குன்னா, அரை வட்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ பேய்லாம் பார்த்துருக்கீங்க, சைடில் 2 பள்ளி ஏற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பல்லு வந்து சந்திரனே 2ஆ பழந்து வச்ச மாதிரி, கடவாய் வச்ச மாதிரி இருக்கிற 1000 பூதங்களும் அது முத்துக்கொடைகள் பிடிக்குதான். சுத்தமாக விண்சாமரம் வீசுதுங்க. இந்த பேய் வந்து முத்துக்கொடைகளை பிடித்துக்கொண்டு எக்காலம் பிடித்துக்கொண்டு வீரபத்திரர் புறப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு.
அடுத்த 253. மாயும் மாய தந்த சங்கு கோடி கோடி மருகவே தீயின் வாயின் ஊர் உதிர்ந்த சிங்கநாதம் ஊதவே சாயும் எண்ணில் காலர் மேதி தந்த கொம்பு இசைக்கவே 1000 களிற்று ஒருத்தணைந்த தேரில் ஏறினான். எப்படின்னா எப்படி காண்றாருன்னா, இறந்து பிறக்கின்ற அநேக கோடி விஷ்ணுக்குடைய கையில் இருந்த சங்குகளை, அது இறந்தவனே சங்கெல்லாம் என்ன செய்யுது, இந்த பூதங்கள் வச்சிருக்கு, அநேக பூதங்கள் வாயில் வச்சு ஊதிட்டே வருதான். இறந்த அக்னி பகவான் வாய் பகவான் இவங்களுடைய அந்த ஆட்டுக்கடா கலைமான் அந்த மாதிரி கொம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாயில வச்சு அதை ஒரு அநேக பூதங்கள் ஊதி கொண்டு வருதான். இறந்து போன யமராஜர்கள் ஏறி அந்த எருமைக்கடா, அந்த எருமைக்கடாவுடைய கொம்பு, அப்ப அது எல்லாருமே தோன்றி மறைபவர்கள் என்பதை சொல்றாரு. யமராஜன், வாய் பகவான், அக்னி, எல்லா விஷ்ணு எல்லாருடைய இதையும் வச்சு இந்த பூதங்கள் அதை உபயோகப்படுத்துது. அந்த இறந்து போன யமராஜருடைய எருமைக்கடாக்கூடிய கொம்புகளை வாயில வச்சு அதுவும் அநேக பூதங்கள் ஊதுகின்றன. 1000 யானைகள் கட்டியிருக்கின்ற தேரில் ஏறினார் வீரபத்திரர் அப்படின்னு சொல்றாரு. சைவ இல்லப்பனாவுடைய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி தேவியாருடைய திரு அவதார சர்க்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 154வது பாடல். சில கணங்கள் அணையான சில கணங்கள் ஏதர உழவுகின்ற சில கணங்களோடுகின்ற வாசியாய் மலைவு கொண்டு சில கணங்கள் மனிதர் தேவராயின அழகை தானும் அளவிலாது அனந்த வேடம் ஆனதே. ஒன்றும் ஒவ்வொரு வேடம் போடுது. வீரபத்திர தேரில் ஏறின போது சில பூதங்கள் என்ன செய்யுது, யானை ரூபம் கொண்டன. சில பூதங்கள் தேர் உருவம் கொண்டன. சில பூதங்கள் குதிரை ஆயின. சில பூதங்கள் என்ன செய்யுது, மனிதரும் தேரும் ஆயின. இப்படி அளவிலாத பேய்கள் அனந்த ரூபம், அனந்தன்னா எண்ணிக்கையற்ற ரூபம் கொண்டு புறப்பட்டன அப்படின்னு சொல்றது. அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத ரூபங்கள், பல ரூபங்கள் கொண்டு எல்லா பேய்களும் புறப்படலாம். அதாவது சில கணங்கள் ஆணையான, சில கணங்களோ ரதமாகி உழவுகின்ற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு ரூபம் கொண்டு புறப்பட்டன. வீரபத்திரர் கூட சென்ற பூதங்களை பற்றி கூறுகிறார். அடுத்த 155. விரையேர் அடங்க உண்டும் விடாய் கெடாது மீடுமே பாரவேடு பாரு முண்டு பசிகடாது படருமே கூறவேல் எரிந்து காலன் ஆடு கொள்ளை காலநாடு கொள்ளை கொள்ளுமே போரையே விரும்பி முன்னடைந்து சென்ற பூதமே. இந்த வீரபத்திரர் போட்ட உடனே அந்த யுத்தம் செய்ய விரும்பி அவருக்கு நடந்த பூதம் நிறைய நடக்குது. அது என்ன செய்யுது, 7 சமுத்திரம் 7 கடல் 7 மலைன்னு சொல்லணும்னா அந்த 7 கடலுடைய நீரையும் குடிச்சாலும் அதுக்கு தாகம் தீராமல் திரும்புது. இந்த பாரமாக இருக்கிற 7 உலகத்தையும் அதையும் சாப்பிட்டு பசியே போகாமல் அலையுது சில பூதங்கள். அந்த கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை எரிந்து யமனுடைய நாட்டை கொள்ளை கொள்ளும் இப்படிப்பட்ட வலிமையுடையன. அந்த யமனுடைய நாட்டையே கொள்ளை கொண்ட அளவுக்கு வலிமையுடைய வேலாயுதத்தை எரிந்து அந்த பூதங்கள் இந்த மாதிரி அங்கும் இங்கும் அலைகின்றன சொல்றாரு. வீரபத்திரன் போர் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. பூதங்கள் எல்லாமே பூதங்களையும் முதல்ல போய் 7 கடலையும் 7 உலகத்தையுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அடுத்த 156. கொண்டலே உளையும் சிவந்த குஞ்சி மீது சுற்றுமே புண்டரீக ரண்டமும் புகை கொளுத்தி மீடுமே எண்டிச் சாமுகத்தை நாடி யாகசாலை தேடுமே சண்ட வாயு என்ன அங்கை தட்டியோடு பூதமே. இந்த பூதம் என்ன செய்யலாம், அந்த 7 மேகங்களையும் பிடிச்சி அந்த சிவந்த தலைமையில சுற்றி கட்டிக்குதான் மேகங்களை. முதல்ல என்ன செஞ்சாங்க, உலகத்தையும் 7 சமுத்திரையும் சாப்பிட்டாச்சு. இப்போ மேகங்களை பிடிச்சி சிவந்த தலைமையில சுற்றி கட்டிக்குது. அநேக பிரம்மாண்டங்களையும் புகை உண்டாக எல்லா பிரம்மாண்டங்களையும் புகையாக வர மாதிரி நெருப்புல கொளுத்துது. 8 திக்கும் தேடி தேடி யாகசாலை எங்கன்னு தேடுதுலாம். இப்படி பிரசண்ட வாயு மாதிரி, வாயுனா இந்த சூறை காற்று மாதிரி பிரசண்ட வாயு மாதிரி கைகளை கொட்டிக்கிட்டு வீரபத்திரர் பின்னையே ஓடுதான் அந்த பூதங்கள் எல்லாரும். எங்க இருக்க யாகம், எங்க இருக்க யாகசாலை என்று. அடுத்த 157. வெள்ள வாளி மது நுகர்ந்து வீறுகின்ற சில கணம் துள்ள வந்து கோணமுற்றும் சுற்றுகின்ற இறையை யார் தள்ளுகின்ற பேர்கள் என்று சாய்க்க நின்று நகை செய்யும் பள்ளி கொள்ளும் உடன் எழுந்து பறிவு கொண்டு பாடுமே. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமுத்திரம் போல வெள்ளமாக இருக்கிற சமுத்திரம் மாதிரி அந்த மதுவை, அந்த மிகுந்த மதுவை அது குடித்து பானம் செய்து அதனால் வீராப்பு கொண்டு சில பூதங்கள் சண்டை கெடுகிறது. சில பூதங்கள் என்ன செய்ய துள்ளிக்கிட்டு உலகம்லாம் சுற்றி வருது. நம்முடைய சுவாமியை தள்ளுறவங்க யாரு அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா பெருமாள் நின்றுட்டு தானே அவங்க மற்றவங்களை இது பண்ணிட்டாங்க. அதனால நம்முடைய சுவாமியை தள்ளுகிறவர்கள் யார் என்று கேட்க அவங்களை கொள்றதுக்காக தான் நின்று வீர நகை கொள்ளும் சில பூதங்கள். நான் கொண்டுடுறேன் அவங்களை அப்படின்னு சொல்லி சில பூதங்கள் வீர நகை கொள்கின்றன. நித்திரை செய்யும் சில பூதங்கள் உடனே எழுந்து அன்பு கொண்டு சிவனை குறித்து பாடுதான். இந்த சத்தத்தை கேட்டு நித்திரையில் இருக்கிற சில பூதங்கள் எழுந்து மிகுந்த அன்போடு சிவனை குறித்து பாடுகின்றன. அடுத்த 158. வெதிர் சிலம்பு முரசு சங்கம் விருது பம்பை அதிரவே புதிய கண்டை மனித வண்டை புரிமதந்த மருக நீள் கதிகடந்து யாகசாலை கண்டு பூத கணமெல்லாம் மதிதி மைந்தரான பெயர்களையும் வாரி வீசினர். என்ன பொருள்னா, இந்த வீரபத்திரன் போட்ட உடனே புல்லாங்கல் ஊதுறதுக்கும் சிலம்பு முரசு சங்கங்கள் அது விருது இந்த உடுக்கை இந்த வாத்தியங்கள்லாம் முழங்குறோம். பெரிய மணி தவண்ட மிருதங்கம் இதெல்லாம் சத்திக்குது. வழி முழுவதும் போய் தக்கனுடைய யாகசாலையை கண்டு எல்லா பூத கூட்டமும் என்ன செய்யுது, அந்த அதிதியுடைய பிள்ளைகளாகிய சகல தேவர்களையும் தூக்கி வாரி வீசுதுங்க. இவர் வீரபத்திரன் புறப்படுறாரு. என்ன நடக்குது, புல்லாங்கல் ஊதுறாங்க, சிலம்பு முரசு சங்கங்கள் விருது உடுக்கை எல்லா வாத்தியம் முழங்குது. பெரிய மணி தவண்ட மிருதங்கம் இதெல்லாம் சப்திக்குது. வழி முழுவதும் போய் என்ன பண்றாங்க, தக்கனுடைய யாகசாலையை கண்டு எல்லா பூத கூட்டம் என்ன பண்ணுது, அதிதியுடைய பிள்ளைகளாகிய சகல தேவர்களையும் தூக்கி வாரி வீசுதுங்க இந்த பூதங்கள். அடுத்த படம் 159. காரில் ஏறி இமையில் ஏறி கடாவில் ஏறி அழகை மேல் ஏறி மகரம் ஏறி இரளை ஏறி அழகையாம் பாரில் ஏறி மானமேறி பசுவில் ஏறி என் மருந்தேரில் ஏறி வந்த வீரர் சேனை மாழ மோதினார். யாராவது எதில் ஏறி வந்தாங்கன்னு சொல்றாரு. மேகவாகனாகிய தேவேந்திரன் மேகத்தில் வர்றான். ஆட்டுக்கடாவுடைய அக்னி, எருமைக்கடா வாகனாகிய யமன், பேயில் ஏறி வருகிற நிருதி, மகர வாகனாகிய வருணன், மான் வாகனாகிய வாயு பகவான். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அழகாபுரிய ஆண்டு விமானத்தில் இருக்கின்ற குபேரன், அப்புறம் எருது வாகனாகிய ஈசானியன். இந்த 8 பேர்களும் தேரில் ஏறி எதிர்க்கிறாங்க. யார, இந்த பூதகணங்களை, வீரபத்திரன் வந்த பூதகணங்களை இவங்க எண்மரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாருங்க 8 பேருக்கும் நம்மளுக்கு தெரியாது இந்த வாகனம் எதுன்னு சொல்லி. இப்போ இதை நம்ம தெரிஞ்சு குறித்து வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக எளிதாக இருக்கும். அதாவது எல்லாருக்கும் அந்த எண் திக்பாளர்களுக்கும் யார் வாகனம் அப்படின்னு சொல்லி இதில் ஆசிரியர் குறித்து கூறுகிறார். அடுத்த படம் 160.
வாளி சூலம் வேல் உலக்கை வச்சிரம் கணிச்சிவாள் மீடி சேனை காவலாளர் வீடுமாறு வீசினர் கூலி நாளிரண்டு சென்று கொடிய வெண்மர் பரியலாம் ஆளியோடு எடுத்து எரிந்த அம்மனைக்கு நிகரவே. என்ன சொல்றாங்க, எப்படி போட்டா திக்கு பல 8 பேரும் இந்த பானம் சூலாயுதம் வேலு உலக்க வஜ்ராயுதம் மல்லு கத்தி இதை வீரபத்திரருடைய என்ன செய்றாங்க, சேனை தலைவர்கள் விரும்படி பிரயோகம் செய்யறாங்க. அப்ப அந்த 8 பூதங்கள் புறப்பட்டுச்சு. அந்த திக்கு பல 8 பேரையும் அவங்க ஏறிய வாகனங்கள் 8யுமே என்ன செய்றாங்க, அம்மானைக்கு சமனாக எடுத்திருந்தாங்களாம். அம்மானை அவங்க தூக்கி போட்டு பிடிப்போம்ல அந்த விளையாட்டு, அந்த அம்மானை மாதிரி இந்த 8 பூதங்களும் திக்கு பல 8 பேரையும் அவங்க ஏறிய வாகனங்கள் 8யும் எல்லாத்தையும் வந்து அம்மானை மாதிரி தூக்கி எறிந்து விளையாடுகிறார்கள் அந்த பூதங்கள். அடுத்த பாடல் 161. அழகை நாளிரண்டு வீழம் அவர் செய்த பூதம் ஓடவே மலைவு கண்டு திக்குப்பாளர் வாகை மாலை சூடினார் நலிதல் கண்டு வீரன் வாளி நாளிரண்டையே வினான் நாளிரண்டை ஏவினான் உலக பாலர் உடல் புகுந்து உளமுத முண்டுலாயதே வருது. அதாவது 8 பூதங்களால் இந்த எரிபட்டு விழுந்த திக்குப்பாளர் 8 பேர் என்ன செய்றாங்க, 8 பூதங்கள் கீழே விழுந்த உடனே மற்ற பூதங்கள்லாம் ஓடி போகணுன்னே என்ன செய்றாங்க, யுத்தம் செய்து வெற்றி மாலை சூடி கொண்டார்கள். அந்த பூதங்கள்லாம் நாங்கள் தான் வென்று விட்டோம் என்று மாலை சூடி கொள்கிறார்கள். அதை பார்த்த வீரபத்திர சுவாமி என்ன செய்யறாரு, 8 பணத்தை விடுறாரு. அது போய் அந்த 8 பேர் உடம்பை தொலைச்சி அந்த உடலுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை புசித்து சஞ்சரித்தனலாம். இந்த என்ன செய்றாங்க, யார் அந்த 8 பூதங்களால தான் எரியப்பட்டாங்க. அந்த எரிபட்டு விழுந்த அந்த திக்குப்பாளர் 8 பேர் என்ன செய்றாங்க, அந்த 8 பூதங்கள் கீழே விடுற மாதிரி பண்றாங்க. அப்ப மற்ற பூதங்கள்லாம் ஓடி போயிருது. அப்ப யுத்தம் செஞ்சு நாங்க தான் வெற்றி மாலைன்னு சொல்லி அந்த எண்மரும் எது திசைக்காவல் 8 பேரும் சொல்றாங்கல்ல, அவங்க தான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வெற்றி மாலை சூடி கொள்கிறார்கள். அதை பார்த்தா சுவாமி என்ன செய்யறார், வீரபத்திர சுவாமி 8 பானத்தை விட்டார். அது போய் 8 பேர் உடனே தொலைத்து அந்த உடல் வந்து எதுக்காக தேவர்கள் தானே அமிர்தம் உண்ட உடல், அந்த உடலுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தையே புசித்து அதுவே சஞ்சரித்தனமா அந்த அம்புகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 162. மருங்கிழிந்து புயலதாகி வச்சிரத்தேனேகினான் ஒருங்கு மீசு அழகையாளி நிறுதி வாயு வர்ணனும் சுருங்கினார் கடாவில் ஏறி துஞ்சினான் அடர்பிரான் பெருங்கை ஏழும் ஈசனன்பர் பிறவி போல் அறுத்தனன். என்ன சொல்றான், தேவேந்திரன் வந்து அவருடைய வாகனத்தை விட்டு குயில் ரூபம் கொண்டு ஓடிட்டான். ஈசான் குபேரன் நிறுதி வாயு வர்ணன் இவங்க 5 பேர் என்ன செய்யறாங்கன்னா தோற்று போய் வெட்கத்தை அடைகிறாங்க. யமன் இறந்து விட்டான். அப்ப என்ன யாருக்கு, அக்னி பகவான். அக்னி பகவானுடைய 7 கையையும் சுவாமி என்ன செய்யறாரு, அன்பருடைய இந்த பாவங்களை அறுக்கிற மாதிரி அறுத்து தள்ளிட்டாராம் வீரபத்திரர். எப்படி தானே சொல்ல பாருங்க, பெருமான் வந்து அடியாருடைய அன்பர்களுடைய பாவங்களை எப்படி அறுப்பாரோ அது மாதிரி எளிதாக அறுத்து தள்ளிட்டாராம் அந்த அக்னியோட 7 கையையும் வீரபத்திர சுவாமி. சைவ எல்லப்பனாவலருடைய அருணாச்சல படம் பார்த்துருக்கோம். அதுல பார்வதி அம்மையாரின் அவதார சருக்கம் பார்த்துக்கணும். அதுக்கு 163வது பாடல். கச்சம் மற்ற அச்சமோடு கலையதான எச்சனாகவும் உயிரை வாரி உடல் உரித்து எரிந்தனன் பச்சை வள்ளி அன்னையான பன்னிகாதி 2யும் வச்சிரத்தினால் அறிந்து மாமன் முன்பு சென்றனன். இப்ப வீரபத்திர என்ன செய்யறாருன்னா, அளவில்லாத பயங்கொண்ட அந்த யாக கர்த்தா யாரு, கலைக்கோட்டு மகரிஷி, அவரை பிராணையும் தேகத்தையும் வேறு வேறா பிரிச்சு கொன்று உடலை உரிச்சு எரிஞ்சிடறாரு. பார்வதியுடைய தாயார் தக்கனுடைய பெஞ்சாதி அவங்க 2 காதையும் அறுத்து அந்த மாமனாகிய தக்கனத்துக்கு போறார். அவங்க காதை அறுத்து தள்ளிட்டு தக்கனிடத்தில் சென்றார் வீரபத்திரர். 164வது பாடல். மிக்கருத்து சோமபானம் வீரபானமாகவே ஒக்க நின்று யாக தண்டம் ஒன்று கொண்டு குன்று போல் தக்கனார் எதிர்த்த போது தலையறிந்து தள்ளினானை கணத்தில் ஒன்று சென்ற கணத்தைன்றதே அரை கணத்தை ஐன்றதே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தேவர்கள்லாம் கூடி சோமபானம் செய்யறதை நீக்கி தனக்கு வீரம் தான் பானம் அப்படிங்கிற மாதிரி இந்த யாகசாலையில புகுந்து இந்த யாக சம்பத்தை பிடிங்கிக்கிட்டு எதிர்த்த தக்கனுடைய தலையை என்ன செய்யறாரு, மலை போல கீழே விழும்படி அறுத்தள்ளுகிறார். அவன் தலையே மலை மாதிரி இருக்கான், அதை வந்து அறுத்தள்ளுகிறாரு. அப்ப அந்த பூதகங்களை ஒன்று எப்படி அரை நொடியில தானே அந்த தலையை எடுத்து தின்றுச்சான், மென்று தின்று விட்டதான் தலையை. அப்ப தக்கனுடைய தலையை அறிந்ததை ஒரு பூதம் சாப்பிட்டு விட்டது. அடுத்த பாடல் 165. பசுக்கள் ஏறு உருத்திர பசுக்களாவது தன்னையும் வசுக்களாவிதனையும் மறுத்து தேவராவியும் முசுக்கள் போல் ஒளித்திருந்த முனிவர் ஆவிதனையும் மசிக்க வீரன் விட்ட சூளம் அள்ளி அள்ளி உண்டதே அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, பசுக்கள் ஏறு உருத்திரன் சொல்றாரு, மாடுகள் ஏறுகின்ற அந்த பசு போன்ற உருத்திர கூட்டங்களும் அந்த கூட்டங்களுடைய பிராணனையும் அஷ்ட வசுக்கள் சொல்லுவாங்க, 8 வசுக்கள், அந்த வசுக்களுடைய உயிரையும் அஸ்வினி தேவர்கள் உயிரையும் குரங்கு மாறி போய் பதுங்கியிருந்த அந்த முனீஸ்வரர் அவங்களுடைய பிராணையும் என்ன செய்து பரியாசம் பண்ண வீரபத்திரர் என்ன செய்யறாரு, விட்ட சூலாயுதம் எடுத்து தின்று விட்டதாம். எல்லாருடைய உயிரையும் சூலாயுதம் போய் எடுத்து தின்று விட்டது. அது யார் விட்டது, வீரபத்திரர் விட்ட சூலாயுதம் சொல்றாரு. அடுத்த படம் 166. விழியினோடு அறுக்கர் பல்லை வேறெடுத்து வாணி மா எழிற்படைத்த துண்ட நாவிரண்டு துண்டமாக்கினான் கடல் அமைந்த கான் மிதிக்க அமிர்தமுண்ட கலைநிலா அழல் அவிக்குமாறு தாழ் இழப்பு வெண்ணெய் ஒத்ததே. என்ன சொல்றாருன்னா, சூரியனுடைய பல்லும் கண்ணும் தெரிச்சு கீழே விடுற மாதிரி அடிச்சு சரஸ்வதியை பிடிச்சி 2ஆ நாக்கு அறுத்துறாரு. லட்சுமியோடைய மூக்கு அறுக்கிறாரு. வீரகண்ட மணியை தரித்த அந்த கால்னால சந்திரனை மிதிச்சு அவன் நசுங்கி தக்கனுடைய யாகசாலையில நெருப்பை மிதிச்சதுனால அந்த வெப்பம் தீர்வுக்கா என்ன செய்யறாரு, அப்பிய வெண்ணெய் மாதிரி இருக்கான். அப்ப சந்திரனை மிதிச்சோன்னே பார்த்தா எப்படி இருக்கு, அந்த யாகசாலை நெருப்பை மிதிச்சதுனால அந்த வெப்பம் தீர்வதற்கு அவங்க வெப்பம் ஆயிடுச்சு யாருக்கு, சந்திரனுக்கு. அந்த வெப்பம் தீர்வதற்காக வெண்ணெய் அப்பன மாதிரி இருக்கான். சந்திரனை மிதிச்சு நசுக்கினது அந்த காலால் மிதித்தது எப்படி ஓமை சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வாறு அவர்கள் வந்து தண்டனையை துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று இந்த பாடல சொல்றார். அடுத்த படம் 167. காய மண்ணில் விட்ட தேவர் கரிய மேனி அழகையாய் மாயமாகி முன்னையாக வந்து தோன்றி அமர் செய்ய தூய சேனையாய பேர் தொடர்ந்து சாக அமர் செய்தார் பேயதா இருக்கவும் பிணக்ககன்றது இல்லையே. என்ன சொல்றாருன்னா,
பூதகணங்களால் இறந்து போன தேவர்கள் என்ன செய்றாங்க, கரிய உடம்பு வச்சு பிசாசாயிறாங்க. மறுபடியும் என்ன செய்றாங்க, முன் யாகத்துல மாயமா தோன்றியன்னு சண்டை போடுறாங்க. அவங்க என்ன செய்றாரு, வீரபத்திரருடைய சேனை வந்து அடித்துக் கொள்கிறது. ஆனா பேயா போய் விட உங்களுக்கு துக்கம் நீங்கள அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. அப்ப இந்த தேவர்கள்லாம் பேயா போயும் திருப்பி எந்திரிச்சு மறுபடியும் யாகத்துல எழுந்து சண்டை போட்டதுனால அவங்க வந்து வீரபத்திர சேனை வந்து அடித்துக் கொள்வார்கள். அதான் இந்த பாடலை காத்து. அடுத்த பாடல் 168. விதி புனைந்த ஓமகுண்டம் வேறுபட்டது எனினும் புதிய சோறும் எள்ளினோடு பொரியும் வாய்ப்புகட்டி முன் குதிக்குனை கடாம் எடுத்து ஒழுகு போதோர் கூலி தன் உதர குண்டமான குண்ட மணல் எழுந்த ஓமகுண்டமானதே. குண்டம் அனல் எழுந்த ஓமகுண்டமானதே. அதாவது பிரம்மாவால் விதிக்கப்பட்ட அந்த யாகசாலை நாசமா அடைஞ்சிச்சு. ஆனாலும் அது உபயோகமாக வச்சிருந்தா என்ன, அது போடுறதுக்காக வச்சிருப்பாங்களா அவிப்பொருள். அதில் சோறு கல் பொறி இதெல்லாத்தையும் என்ன செய்யும், ஒரு பூதம் வாயில கொட்டிட்டு நெய் குடங்கள்லாம் எடுத்து மனமனு குடிச்சிக்குது. அப்போ என்ன ஆச்சு, அது வாய் தான் ஓமகுண்டாகும், அதோட வயிறு உதராக்கணின்னு சொல்லணும், அது வயிறு தான் வந்து நெருப்பாகவும் இருந்தது. அப்போ அதே யாகம் பண்ணிக்குது. அந்த யாகம் குண்டத்தை வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பூதம் எடுத்து வாயில கொட்டிட்டு நெய்யை வச்சு குடிச்சு அதுவே வந்து உதாரணமாக நிற்குது. எதுக்கு, ஓமகுண்டத்துக்கும் அந்த நெருப்புக்கும் உதாரணமாக நின்றது அந்த பூதம். அடுத்த படம் 169. அட்டத்திற்கு பாலரும் வசுக்களும் குருக்களும் முட்டரான 33 கோடி தேவரும் பட்டபோத வருத மெய்கள் பழுதுராது தன்னுளே இட்ட பூத உதர முன்னை யாகசாலை ஒத்ததே. அந்த அஷ்டதிக்கு பாலர், அஷ்ட வசுக்கள், தலைவராக வந்த குருக்கள், அந்த முட்டுப்பட்ட 39 கோடி தேவர்கள் இவங்க எல்லாம் இறந்த உடனே அவங்க தேகம் என்ன அது வீணா போகாம வீரபத்திரருக்கு முன்னால் இருக்கிறவருடைய சேனைகள்லாம் சாப்பிட்டதுனால அந்த பூதம் வயிறு எப்படி இருக்கு, யாகசாலையை ஒத்து இருந்ததாம். அந்த ஒரு பூதம் அந்த எல்லையும் சோறும் பொரியும் சாப்பிட்டுட்டு அதே வந்து வாய் ஓமகுண்டமா அக்னி இருப்பா நிற்குது. இவங்க எல்லாரும் இந்த உயிரினெல்லாம் எல்லாம் சாப்பிட்டதுனால பார்த்தா எப்படி இருக்கு, அந்த யாகசாலை மாதிரி இருக்கான் அந்த பூதனுடைய வயிறு. அடுத்த பாடல் 170. கற்ப காலமும் கெடாத கணமதிக்க அமரர் தம் அற்பமாம் உடம் பிரத்தமா விசார முத்ததால் பற்பலா அரியக்கர் சித்தர் பண்டி சிந்து குடர்களால் சர்ப்பயாகம் மொத்தது அன்று தக்க செய்த யாகமே. அதாவது கற்ப காலமும் கெடாதுன்னு சொல்றாங்க. கற்ப காலத்தை கூட அழிவில்லாத அந்த பூதங்கள் விதிச்சதுனால இந்த தேவனுடைய அப்பமாகிய உடம்புல இருந்து பீரிட்ட ரத்தம் எப்படி இருக்கு, யாகத்துக்கு நெய் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கான். பல எச்சல் சித்தருடைய வயிறுலாம் பிதுங்கி அவங்களுடைய குடல் கொடி கொடியாக சிந்தி கிடக்கான். அது பார்த்தா எப்படி இருக்கான், சர்ப்ப யாகம் செய்த ஒத்தது அப்படின்னா வேல் தக்கன் செய்த வேல் எப்படி இருக்குன்னா அந்த தேவருடைய உடம்புல இருந்து பீரிட்ட ரத்தம் வந்து நெய் சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த எச்சல் சித்தருடைய வயிறுலாம் பிதுங்கி அது குடல் வந்து கொடி மூலம் சிந்தியதை பார்த்தா எல்லாம் சர்ப்பங்கள் மாதிரி சர்ப்ப யாகம் செய்வது மாதிரி இருந்துதான் தக்கனுடைய வேள்வி. அடுத்த படம் 171. இறந்த திக்கு பாலராதி தேவர் சித்தர் முதலினோர் இறந்திறந்து போகவே தனிமையிலே இயற்றினான். பிறந்து வந்து போர் பெருக்கினார் பிறந்த பேர் மறந்து வீழ வீரன் மோதி மலரினானை மண்டினான். இந்த திக்குப்பாளர்கள் தேவர்களும் எல்லாம் இறந்தவொடனே என்ன செய்யறாரு, பிரம்மா நொடிப்பொழுது எல்லாரையும் படைச்சாரு. உடனே படைச்சிட்டே இருக்காரு இறந்தவங்களை. அப்போ மறுபடியும் யுத்தம் செய்யறாங்க. அவங்கலாம் வந்து அவங்க திருப்பி பறக்காமல் இருக்கா என்ன செய்யறாரு, பிரம்மாவை அடுத்து யுத்தம் செய்ய வந்தார் வீரபத்திரர். எல்லாரும் இறந்தவெல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து படைத்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மா நொடிப்பொழுதுல. அப்போ அவங்க மறுபடியும் யுத்தம் செய்யறாங்க. அவங்க திருப்பி பறக்காமல் இருக்கா என்ன செய்யறாரு, வீரபத்திரர் பிரம்மாவுடன் யுத்தம் செய்ய தொடங்குறார். அடுத்த 172. செத்த தேவர் மீளவும் செரு செய்ய படைத்திடும் கைத்தலங்கள் விடுமாறு கமலனானை மோதினான். முத்தலைக்குள் படையெடுத்து முண்டகத்தர் சிந்தை சேர் 10 மைந்தர் சென்னியும் படிக்குடே பரப்பினான். அந்த இறந்து போன தேவர்கள் மறுபடியும் சண்டை செய்ய படைக்கிற பெருமாவுடைய கைகளையே அறுத்தள்ளிறார். அந்த 3 தலையுடைய அந்த ஆயுதத்தால மனசுல உண்டாக்கி அந்த 10 பிரம்மாக்களுடைய தலையும் குத்தி பூமியில் விட தள்ளினார் வீரபத்திரர். இது உதாரணமா சொல்றாரு. வந்து அந்த படைக்கிற கையா இருக்கிறாரு. 3 தலையோட ஆயுதம், இது சூழாயுதம் தான். அந்த தலை ஆயுதத்தால அவர் மனசுல உண்டாக்கிய அந்த 10 பிரம்மாக்களுடைய தலைகளையும் அவர் மனசுல தான் உண்டாது. 10 பிரம்மா வந்து தலையோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் குத்தி பூமியில் விடும்படி தள்ளி விடுகிறார் வீரபத்திரர். அடுத்த 173. அண்ட கூட முண்டு உமிழ்ந்த மாதி மாயன் அமர் சேர் துண்டமேறு என விலங்கு கருடன் மீது தோன்றியே விண்டவாடி வருடமாக வீரமார்பில் வீசினான். கண்ட துண்டமாக வீரன் கையின் வாழி ஏவினான். என்ன செஞ்சார்னா அந்த அண்டங்களெல்லாம் விழுங்கி உமிழ்ந்தவர் யாரு, திருமால் விஷ்ணு. அவர் சண்டை செய்ய வந்த உடனே அந்த மூக்குடைய மேர் மாதிரி மூக்கூட இருக்கல மேர்மலை மாதிரி இருக்கிற கருடன் எப்படி இருக்கு, மேர் நிகராக விளங்கிய கருடன், மூக்கை உடைய கருடன் அது மேலே ஏறிக்கிட்டு அநேக பான வருஷங்கள் வீரபத்திரர் மார்பில் படும்படியாக பொடிகிறார். பானங்களை மலை போல பொடிகிறார் திருமால். அப்படிப்பட்ட பானங்களை எல்லாம் தன் கை பானத்தினால துண்டமா அறுத்து எறிஞ்சாரு வீரபத்திரர். அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் பார்வதி திரு அவதார சர்க்கம் அதில் 174வது பாடல். வையமுண்ட மால் வெகுண்டு வாழ் விதிர்த்து வீசினான் அணையனங்கோர் வாளியால் அறுத்து எரிந்து ஓர் அம்பினார் பையரா வருந்திய ஆவி பருகினான் மெய் கருகினான் கையிலால் ஆளியே ஏவினான் பணிந்த தன்னல் காலிலே. அதாவது விஷ்ணு என்ன செய்யறாரு, இந்த வில்யுத்தம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாமல் கோபம் வந்துடுது அவருக்கு. ஏன்னா இவர் வெளியில் போனால் பானங்களை அறுத்து எரிஞ்சிட்டார்லவா, அதனால ஒரு கோபம் வந்து ஒரு கத்தி எடுத்து சுற்றி வீசுறாரு. வீரபத்திரர் என்ன செய்யறாரு, அந்த கத்தியை ஒரு பானத்தை விட்டு அறுத்து எரிந்து அந்த ஒரு பானத்தினாலேயே பாம்பை கொள்ளுகின்ற கருணையும் கொண்டுறாரு. அப்போ அவர் கத்தியை வீசினோடனே வீரபத்திரர் ஆன் பண்ண கத்தியை அவர் விஷ்ணு வந்து அந்த கத்தியை ஒரு பானத்தை விட்டு அறுத்து எரிந்து அந்த ஒரு பானமே அறுத்துட்டு அப்படியே போய் பாம்பை கொள்ற அந்த கருணையும் கொண்டுட்டார். அதை கண்டவுடனே என்ன, அது துக்கத்தினால உடம்பெல்லாம் கருப்பாகி கையில் இருக்கிற சக்கரத்தை வீரபத்திரர் மேலே பிரயோகம் செய்கிறார். யாரு, விஷ்ணு. அவர் கையில் வச்சுக்கால சக்கரம், அதை வந்து வீரபத்திரர் மேலே பிரயோகம் செய்கிறார். அது ஓடி வந்து என்ன செய்யுது, சுவாமியுடைய காலில் விழுந்து பணியுது. அவர் பெருமான் தானே வீரபத்திரர். அப்போ அவர் கொடுத்தவருக்கே சங்க பிரயோகம் பண்ண உடனே அந்த சக்கரம் வந்து சுற்றி கொண்டே வந்து சுவாமியுடைய காலில் விழுந்து வணங்குகிறது. அடுத்த படம் 175. எந்தை முன்னடித்த வாழி எந்தை தாளில் வீழவே அந்த மெய் ஒடிந்து பன்றி அரியின் வேடமாகியே வந்து போர் தொடங்க வாளின் வேவின் வவ்வினான்
உந்தி வேறோர் சேலதாகி வாரி மீது ஒழித்தனன். என்னன்னா, காலத்தில் விஷ்ணு என்ன செய்வாரு, 1000 தாமரை மலர் கொண்டு பரமசிவனை பூசித்தார் அல்லவா, அப்போதானே அந்த சக்கரம் வேண்டி வாங்குறாரு. திருவாசத்தில் 2 இடத்துல அந்த பாட்டு வரும். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்கரைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்ததுமே அப்படின்னு வருது. அந்த பாட்டு அதை தான் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது விஷ்ணு வந்து 1000 தாமரை மலர் கொண்டு பரமசிவனை பூசிக்கும் போது அவருடைய பக்தியை பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி அந்த 1000 பூவில் ஒரு பூ சுவாமி மறைச்சு வச்சுறாரு. அப்போ என்ன செய்யறாரு, விஷ்ணு பூசி செஞ்சுட்டே வரும்போது அர்ச்சனை பண்ணிட்டே வரும்போது ஒரு புஷ்பம் குறையுதுன்னு பார்த்தா டக்குன்னு தன்னுடைய கண்ணை, அதுக்கு பதிலாக தன்னுடைய தாமரை மாதிரி இருக்கிற கண்ணை பிடிங்கி அர்ச்சிச்சாரு. அப்போ சுவாமிக்கு மனசு சந்தோஷம், சக்கரத்தை கொடுத்துறாரு. அந்த சக்கரத்தை அதைத்தான சுவாமி மேலே விடுறதுக்கு அது பயந்து காலில் விழுந்தோடனே இனிமேல் இந்த ரூபத்தோடு நின்று பழைக்க மாட்டோம்னு பயந்து போய் பெருமாள் என்ன செய்யறாரு, அதாவது விஷ்ணு என்ன செய்யறாரு, அந்த உருவத்தை ஒழிச்சு பன்றியாகவும் சிங்கமாகவும் உருவம் எடுத்து வந்து யுத்தம் செய்கிறார். பன்றியாக வராது, அப்புறம் சிங்கம் ஆகிறாரு. அப்போ அந்தந்த உருவங்களை உன்னை வாளாயத்தாலையும் வேலாயத்தாலையும் வீரபத்திரர் வென்று விடுகிறார். அதன் பின்பு என்ன செய்யறார், மிகவும் பயந்து மீன் உருவம் எடுத்து சமுத்திரத்தில் விழுந்து ஒழிச்சுக்கிறார். தானே ஒழித்து கொண்டு எங்கேயோ போய் பதுங்கி கொள்கிறார். மீன் உருவம் எடுத்து சென்று விடுகிறார். அடுத்த பாடல் 176. புவி உண்ட நெடுமாடும் பழையபடி புவியுண்டு போனான் வேதன் கவியுண்டு தலைநாளும் தடி உண்டு ஆர் இமையவர் தந்து அடியூன் உண்டார் கவியுண்ட கலம பேயிறைச்சி அருந்து கனகலமேயான தவியுண்டு மனமகிழ்ந்து அங்கு எய்து முனிவர் எல்லாம் அவி உண்டாரே. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணை உண்ட விஷ்ணுவும் தோற்று மண்ணை வாயில போட்டு போய் ஒழிஞ்சுக்கிறார். ஏன்னா மீனா போய் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு, கடல் போய் ஒழிஞ்சுக்கிறார். அப்போ அவர் ஒழித்துக் கொண்டார், தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டார், மறைத்துக் கொண்டார் அர்த்தம். பிரம்மா என்ன செய்யறாரு, தப்பிச்சு போய் 4 தலை ஏற்கனவே அறுத்தாச்சு, நாறுபட்டு இருந்தாரு. அப்புறம் தேவர் என்ன செய்யறாங்க, தண்டத்தால் அடி உண்டு இறந்து விட்டார்கள். பூதகணங்கள் எல்லாம் அந்த சதையை சாப்பிட்றதுக்கு ஓமகுண்டம் தான் பாத்திரமா இருக்கு. அந்த ஓமகுண்டத்தில் போட்டு ஓமகுண்டம் அணைஞ்சிருச்சலவா, அதில் வந்து அது எல்லாத்தையும் போட்டு தசையெல்லாம் எடுத்து அந்த பூதகணங்கள் சாப்பிடுது. அந்த அவிர்வாகத்தை சாப்பிட்டு மணமகள் எல்லாம் அப்படின்னு வந்து முனிசிரேஷர்லாம் வர்றாங்க இல்லையா, எல்லா மனுஷனும் எதுக்கு வர்றாங்க, யாகருக்கு நம்மளுக்கு அவிர்வாகம் கிடைக்கும், நம்ம மணமகள் எல்லாம் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து இந்த யாகத்துக்கு வர்றாங்க. அந்த மாதிரி மணமகளை வந்து அந்த முனிசிரேஷர் எல்லாரும் வீரபத்திரரால இறந்தார்கள் அப்படின்னு வருது. அடுத்த பாடல் 177. இங்கு இதுவாய் முடிந்த பின் வீரன் இறைப்பதம் பரவி இசைத்தான் எல்லாம் அங்கனன் முனிவு ஆறி அருள் சுரந்து மகத்து இறந்தார்க்கு ஆவி ஈந்து மங்கு அரிய பதங்கள் எல்லாம் பழையபடி உதவுதலும் வணங்கி போனார் சங்கரியை முன் பெற்றான் என் பெற்றான் தனக்கு ஆட்டு தலை பெற்றானே. இப்போ போர்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி யாகசாயோட சர்வத்திர பேரும் எல்லாரும் நாசம் அடைஞ்ச பின்னால வீரபத்திரன் என்ன செய்யறாரு, கைலாயத்துக்கு போறாரு. போய் சுவாமியோட பாதத்தில் வணங்கி அங்கே அந்த சமாச்சாரம் எல்லாத்தையும் சொல்றாரு. அது கேட்டார்லி பரமசிவனும் என்ன செய்றாரு, கோபம் மாறிடுது அவருக்கு, கிருபை கருணை பிறக்குது அவருக்கு. யாகத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் பிழைப்பிச்சு அந்த கேடில்லாத இடங்களை அவரவருக்கு பழையபடியாக இருக்கிறார். அதாவது இப்போ படைக்கும் தொழில், தேவர்களை காக்கும் தொழில், தேவர்கள் தலைமுறை இருக்கும்ல, தேவேந்தன் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பதவிகளையே மீண்டும் பழையபடியாக அருளி செய்கிறார். அவங்க சுவாமி நாங்கள் விவேகம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்ச குற்றத்தை பொறுக்க வேணும் அப்படின்னு நமஸ்கரித்து அவரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டார்கள். அப்போ பாதை பெற்ற தக்கனுக்கு மாத்திரம் என்ன, அது நிந்தை செய்தது, அவனால் தான் நிந்தை செய்தான், அதனால் அவனுக்கு அபராத அடையாளமா அவன் தலைக்கு பதிலாக ஆட்டுத்தலை, அவன் தலை தானே வெட்டிடுறாங்க, அந்த ஆட்டுத்தலை வந்து அவன் உடலில் பொருத்தி அவன் எழுந்திருக்கும்படி செய்கிறார். அடுத்த படம் 178. என் நாதன் தன்னை இழந்தோன் புதல்வி என உலக உரைக்கும் இடுக்கன் தீர தன் ஆகம் தன் யோக சாதனத்தால் விடுத்து இமவான் தவத்தினாலும் முன் நாகன் தன்னை பயந்த மேனையது முயற்சியாலும் மின்னாக அவதரித்தால் அமரெல்லாம் கற்பகப்பூ வீசினாரே. அதாவது இந்த மாதிரி வந்து பெருமானை இழந்தவரை வந்து நம்ம வந்து அவருடைய புதல்வி அப்படின்னு சொல்லி, தச்சனுடைய மக அப்படிங்கிற பேர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மை வந்து அந்த உடலை நீத்து மீண்டும் பிறக்கிறார்கள். இந்த பாட்டில் தான் சொல்றாங்க. அதாவது எனக்குள் நாதராக இருக்கின்றேன் பரமசிவன் நிந்தித்த தக்கனுடைய குமாரி என்று பழிப்பாக உலகம் சொல்லுமே நம்மை அப்படின்னு பார்வதி என்ன செய்யறாங்க, துக்கம் தீர்வதற்காக தன்னுடைய தேகத்தை அந்த யோகாக்னியால் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை யோகாக்னி நிவர்த்தி செஞ்சுறாங்க அந்த உடம்பு, அந்த தேகத்தை செஞ்சுட்டு இமய பர்வதராஜன் அவர் வந்து தவம் இருந்தார். அந்த தவத்தோட மகிமையினாலையும் முன்னால மைனாகன் அப்படிங்கிற பிள்ளை பெற்ற மேனாதேவினா அவருடைய தாய், அந்த தவ முயற்சினாலையும் அவங்களுக்கு குமாரியாக அவதாரம் செய்தார் அம்மை. தேவர்கள் என்ன செய்றாங்க, கற்பக புஷ்பங்களை வருஷமாக அப்படியே மழையாக பொழிகிறாங்க அம்மை பிறந்தவுடன், அவதாரம் செய்தவுடன். இப்போ அடுத்து தான் அவதார சர்க்கத்தில் இப்போ தான் அம்மையுடைய திரு அவதாரம் வருகிறது. அடுத்த படம் 179. சித்தாந்தத்து 1 சக்தி சிவத்து 2 ஞானம் இச்சை செயலின் 3 கொத்து ஆகி குடிலை திரு நாத விந்து 2க்கும் கொடுக்கொம்பு ஆகி முத்து ஆகி சிவனிடத்தே உருத்தினன் மால் அயன் முதலாம் முளைத்த மூல வித்து ஆகி நிறைவாளை பயந்தவருக்கு முடிந்த தவம் விளம்பலாமோ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சித்தாந்தமாக சொன்னால் சிவன் இருந்து ஒன்றுபட்ட பின்ன சக்தி, அதாவது பின்னம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்களே, அவள் வந்து அபின்ன சக்தியாக இருந்து, பின்னம்னா பிரிக்கிறது, அபின்னம்னா பிரிக்க முடியாது, பின்னம் இல்லாததுன்னு அர்த்தம். அபின்ன சக்தியாக இருந்து அப்புறம் அந்த சிவத்தில் நின்று அப்புறம் என்ன செய்கிறாங்க, பின்னா சக்தி அப்படின்னு வேறுபட்ட 2 உடையவளாக இருக்காங்க. உள்ள சிவனை ஒன்றா இருக்கும்போது அபின்னமாக இருக்காங்க. அது வந்து பிரிஞ்சு வந்து பின்னமாக இருக்கும்போது 2 வினை உடையவனாகி ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு 3 வகையாகி அப்புறம் குடிலைனா சுத்தமாகி வந்து நாதவிந்துக்கு கொள்ளுகொம்பாகி இருந்து சுவாமிக்கு முத்தாயும் பரமசிவனத்தில் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா அவங்கெல்லாம் உண்டாகிறதுக்கு அது மூலமாகிய வித்தாகவும் எங்கும் நிறைந்த பார்வையை பெற்றவருக்கு அதனால் முடிந்த தவப்பெருமை, அந்த தவத்தினால் முடிந்த அந்த பெருமையை நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அம்மையை பெற்றவர்கள், அம்மையை ஈண்டவர்கள்ன்றதுனால எவ்வளவு அவங்க அம்மாவுடைய இதை ஒவ்வொன்றா அவருடைய இதை தான் சொல்கிறாரு. சிவன்ட்ட ஒன்றா இருக்கும்போது அபின்னமாக இருக்காங்க, சிவத்தின் வெளியே வரும்போது பின்னமாக இருக்காங்க, அப்புறம் இருமனையை உடையவனாக இருந்து ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தியாக 3 அப்புறம் நாதவிந்துக்கு அவங்க தான் கொழுக்கொம்பா இருக்காங்க, அதுக்காக அப்புறம் பட்டுக்கோடு கலைக்கணா இருக்காங்க, அப்புறம் சுவாமிக்கு முத்தாகவும் பரமசிவத்திலிருந்து ருத்ரன் விஷ்ணு பிரம்மா அவங்களாம் வர்றதுக்கு மூலமாகிய வித்தாகும் எங்கும் நிறைந்த பார்வைன்னு சொல்லி அம்மையுடைய பெருமையை சொல்லுகிறார் ஆசிரியர்.
நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.